ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லேருந்து 2-3 மாதமாக எந்த ஒரு வீடியோவும் வரலை. அதோட மெயின் ரீசன் என்னென்னா, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நிறைய கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் ரொம்ப தள்ளப்பட்டுட்டேன். அப்புறம் அந்த கடினமான முடிவுகள் எடுக்கிறதுக்கே நான் ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் போயிருந்தேன். நம்ம சேனலில் இந்த வீடியோ வராத இந்த 3 மாதத்தில் என்னதான் நடந்துச்சுன்னா, நான் பார்த்த வேலையை நான் எழுதி கொடுத்துட்டு வேறு ஒரு நல்ல வேலை எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. பட் அந்த வேலை நான் இருக்கிற இடத்தோட ரொம்ப தூரமாக தள்ளி இருக்குது. இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன். நான் ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு மாறி வந்தேன். இந்த புது வேலை கொச்சினில் இருக்குது, அதாவது கேரளா ஸ்டேட்டில் இருக்குது. அந்த கொச்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் எங்கள் வீட்டிலலாம் நீ போகாத, அவ்வளோ தூரம் போகாத, அது புது ஊர், உனக்கு பாஷை தெரியாது, மொழி தெரியாது, என்ன போய் பண்ண போகிற அங்கே அப்படின்னு எல்லோரும் என்னை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. பட் ஆனால் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், நமக்கு இதே ஒரு ரொட்டீனுக்குள்ளேயே போய் சிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதே சமயத்தில் கோயம்புத்தூரை மிஸ் பண்ண போகிறோமே, இந்த சிட்டியை மிஸ் பண்ண போகிறோமே, நம்ம இங்கே தங்கியிருந்த மொமெண்டெல்லாம் மிஸ் பண்ண போகிறோமேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நைட்டு தூங்கும் போதெல்லாம் இந்த மெமரிஸ் என்னோட கண்ணு முன்னாடி போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் மதுரையிலேருந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கொச்சினுக்கு வீடு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். ஏன்னா அங்கே தான் எப்படியா இருந்தாலும் வேலை பார்க்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொச்சினுக்கு போகிற ரூட்டே எனக்கு பயங்கரமாக பயன்படுத்தி விட்டுருச்சு. ஏன்னா தேனிக்கு மேலே போடிமேட்டு ஹில்ஸை ஏறி அதுக்கு மேலே நிறைய மலை ஏற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த இடம் நம்ம சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் இருக்குது, திருப்பி நம்ம சொந்த ஊருக்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருச்சு. எனக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அவ்வளோ தூரம் நம்ம போகிறோமே, போகிற பாதையே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எங்கே போய் வீடு பார்க்குறது, எங்கே போய் தங்குறது, இவங்க பேசுகிற பாஷையும் ஒன்றும் புரியலை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னே சுத்தமாக தெரியல. பட் வழி எப்படியாச்சும் ஒன்று பிறக்கும், அவங்க போனால் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி ரைட்டு நான் கொச்சினில் இருக்க ரூமுக்கு வரும்போது எனக்கு தூங்கணும்னு தான் தோணுச்சு, எனக்கு விளாக் பண்ணணும்னு கூட தோணலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹெட்டேக்கு, அவ்வளோ வாமிட்டிங் சென்சேஷன், நைட்டு நான் வாந்தி கூட எடுத்துட்டேன், அவ்வளோ உடம்புக்கு முடியல. எனக்கு பயங்கரமாக கொச்சின் என்னை முறையாக பயன்படுத்தி விட்டுருச்சு. ஏன்னா இதுதான் நான் கொச்சினுக்கு ஃபஸ்ட்டு வரேன், அப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், இங்கே தான்டா நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மனதைரியத்தில் நான் இங்கேயே ஒரு வீடியோ பார்த்துட்டேன். இதுதான் கோயம்புத்தூரில் நான் இருந்த வீடோட கிச்சன். இந்த மெமரிஸ்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. காலையில் என்ன சமைக்கிறது, காலையில் காஃபி மேக் பண்ணுறதுலேருந்து மதியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதெல்லாம் ஒரு மீள முடியாத மெமரி எனக்கு கொடுத்துருச்சு. வாஷிங் மிஷின் இப்போ தான் வாங்கினேன், அதுக்கு முன்னாடி நான் எப்படி துவைப்பேன்றதை காட்டுறேன். அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டுட்டு அப்புறம் மத்தியானம் நான் மட்டும் தனியாக துவைச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் மெமரிஸோட மெமரிஸ், சரியான மெமரிஸ். எனக்கு பர்சனலாக, உங்களுக்கு எப்படின்னு தெரில. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நான் துவைப்பேன், இங்கே தான் நான் துவைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் மேனேஜர்லேருந்து கால் வந்துச்சு. புது லேப்டாப் அசைன் ஆகிடுச்சு எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. லேப்டாப் வாங்க போகிறோம், மதுரை டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி அந்த லேப்டாப் வாங்க போகிறோம். ட்ராவலில் போய் நிறைய பேர் சுற்றியும் பார்த்துட்டு வந்துடுவோம், சும்மா ஆஃபீஸ் மட்டும் போகிறது பிளான் இல்லை. அது போக எனக்கு கொஞ்சம் நைட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா தனியாக எனக்கு சோலோ ட்ராவல் தான் போயிருக்கேன், தனியாக ட்ராவல் பண்ணுறது என்னடா அது, மதுரை டு கோயம்புத்தூர் எப்படிடா போக போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதம் நம்ம பெரிய சம்பளத்தை டேக்ஸுக்கே கட்டினோம், ஒரு பெருமைப்பட ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நமக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட்ஜெட்டில் நம்ம கோயம்புத்தூரில் சுற்றி பார்க்க போகிறோம், லேப்டாப்பை வாங்க போகிறோம், புது ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். கொச்சினில் நம்ம வீட்டோட பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு அழகான செட்டப் இருக்கும். இதில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொச்சினில் எங்கே தங்கியிருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. Until then, see you friends.